வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தந்தி டிவிக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அந்த நேர்காணலில் திமுகவை டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பேசியிருந்தோம். என்ன சொன்னார்? 4 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவிலிருந்து வந்த ஒருத்தரை துணை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சேர்ந்த ஒருத்தர் சினிமாவிலிருந்து விலகி இப்போ சேர்ந்த ஒருத்தர் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது 40 வருஷமாக திருமாவளவன் அவர்கள் பாலிடிக்ஸில் இருக்காரு. ஏன் அவர் அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியிருந்தாரு. அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களை அதிகாரத்தில் பங்கெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எப்படி தெரியுமா இருக்கு? மாமன்னன் படத்தில் வடிவேலு நாற்காலியில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி இருக்கு. எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுடைய மைண்ட் செட்டு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா தந்தி டிவியில் பேசியிருந்தாருங்க. இது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. திமுக உடன்பிறப்புகள்லாம் பயங்கர ஒரு கடுப்பு. என்ன இப்படி பேசுகிறாரு, அதுவும் சின்னவரை குறி வச்சு என்ன பேசுகிறாருன்னு பாருங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவிலிருந்து வந்த ஒருத்தர் இன்னைக்கு துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? தந்தி டிவி மட்டும் இல்லாமல் பல சேனல்ஸுக்கு போய் நேர்காணல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா நேர்காணல்லையும் திமுகவை டைரக்டாக அட்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கலாட்டா சேனலாக இருக்கட்டும், விகடன் இருக்காங்க பார்த்தீங்களா, விகடன் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இது மாதிரி எல்லா சேனல்லையும் டைரக்டாக திமுகவை அட்டாக் பண்ணுறாரு. எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கேட்டால் ஏன் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? 2004 நீங்கள் எவ்வளவு எம்பிக்களை ஜெயிச்சிங்க? திமுக 16 எம்பிக்கள் தான் திமுக கிட்ட இருந்துச்சு. ஆனால் அமைச்சரவை 8 அமைச்சர்கள் திமுகலேருந்து இருந்தாங்க. மத்திய அமைச்சர்கள் 8 அமைச்சர்கள் திமுகலேருந்து இருந்தாங்க. அதுவும் 4 கேபினட் அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா குறிப்பிடுறாரு. அப்போது நாங்களும் அது மாதிரி தானே அதிகாரத்தில் பங்கு கேட்குறோம், எங்களை மட்டும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு எல்லா இப்போ சேனல்ஸுக்கும் போய் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை நம்ம பார்க்குறோம். சொல்லும் போதே ஒரு விஷயத்தை அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. நான் பேசுகிற விஷயங்கள்லாம் திருமாவளவன் அவர்களுக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் முன்வைக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. இப்போது திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ராசா இருக்காரு பார்த்தீங்களா, ராசா என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, கட்சியில் புதிதாக சேர்ந்த நபர் ஆதவ் அர்ஜுனாவை குறிப்பிடுறாரு. கட்சியில் புதிதாக சேர்ந்த நபர் கொள்கை புரிதல் இல்லாமல் பேசியிருப்பது கூட்டணி அறம் கிடையாது, இது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராசா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பார்க்குறோம். ஆதவ் அர்ஜுனா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. திமுக மகளிர் உரிமை தொகை திமுக அரசாங்கம் கொடுக்குறாங்களே, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, பாஜக என்ன தெரியுமா இதன் மீது விமர்சனம் முன்வைக்கிறாங்க? டாஸ்மாக் கடைகளை ஓப்பனாக வச்சுக்கிட்டு குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது பயனற்றது. ஏன்னா அந்த குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாயை வீட்டில் யாராவது மதுவுக்கு அடிமையான யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாயை பிடுங்கி டாஸ்மாகில் மறுபடியும் சரக்கு அடிக்கிறாங்க. அதனால ஃபஸ்ட்டு மது கடைகளை மூடுங்க, அதன் பிறகு இது மாதிரி 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறத அதன் பிறகு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா இப்போ அதை தான் குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, மகளிர் உரிமை தொகை குடும்ப உறுப்பினர் மூலம் மதுக்கடைக்கே செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ திமுகவை சேர்ந்தவர்கள் உடனே ஆதவ் அர்ஜுனா மீது என்ன பட்டம் சூட்டுறாங்க அப்படின்னா, சங்கி பட்டம் சூட்டுறாங்க. ஆதவ் அர்ஜுனாவே ஒரு சங்கி தான். RSS-ஆல் விசிகாவுக்கு திட்டமிட்டு திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கி தான் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திமுகவை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, எது எடுத்தாலும் ஆகுனா சங்கி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவீங்க. RSS-னால திட்டமிட்டே ஆதவ் அர்ஜுனாவை விசிகாக்குள்ளே RSS அனுப்பியிருக்கு அப்படின்னா எதுக்காக திருமாவளவன் அவர்கள் அவருக்கு எடுத்தோடனே துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாரு? விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளருக்கு அவர் எதுக்காக கொடுத்தாரு? RSS அனுப்பியிருக்கு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு வேலிடான கேள்வி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விசிகா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா யார்? துணை பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் ரவிக்குமார் MP இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆதவ் அர்ஜுனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு முதிர்ச்சியற்ற ஸ்டேட்மெண்ட்டு, முதிர்ச்சியற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் விமர்சனம் பண்ணியிருக்காரு. பாஜக திமுக விசிகாவுடைய இந்த ஃபைட்டை பொறுமையாக அழகாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப குசியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பாஜக முன்வைக்கிறாங்க. காங்கிரஸில் கார்த்திக் சிதம்பரம் இருக்காருல்ல, அப்பப்போ திமுகவை எதிர்த்து பேசுவார். திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா சில நேரங்களில் வாய்ஸ் கொடுப்பாரு. காங்கிரஸில் கார்த்திக் சிதம்பரம் மட்டும்தான் திமுகவை எதிர்த்து அப்பப்போ பேசக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு விசுவாசத்தை காட்டுறோம் அப்படிங்கிற பேரில் கார்த்திக் சிதம்பரத்தை விமர்சனம் பண்ணுவாங்க. அது எப்படி கார்த்திக் சிதம்பரம் அப்படி பேசலாம் அப்படின்னு காங்கிரஸை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களே கார்த்திக் சிதம்பரத்தை விமர்சனம் பண்ணுவாங்க.
அதே மாதிரி இப்போ ஆதவ் அர்ஜுனா போல்டா திமுகவை அட்டாக் பண்ணி வந்து பேசியிருக்காரு. பிசிகாவை சேர்ந்த மற்ற பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திமுக கிட்ட தங்களுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக இப்போ ஆதவ் அர்ஜுனாவை விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க, காங்கிரஸ் மாதிரியே அப்படின்னு பாஜக இந்த பாயிண்ட்டை வந்து சொல்கிறாங்க. இந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.